Hi students, today we are going to see the topic uses of principle of homogeneity of dimension. Okay, so நம்ம already principle of homogeneity ன்னு பார்த்திருக்கோம். So இப்போ நம்ம applications என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். Okay, three important applications இருக்கு. First one வந்து to convert a physical quantity from one system of units to another system. Okay, first application என்னன்னு பார்க்கலாம். Okay, so ஒரு சிஸ்டம்ல இருந்து another systemக்கு நம்ம எப்படி change பண்ண போறோம்னு பார்க்க போறோம். For example வந்து இப்போ 5 meters இருக்கு. It's convert to 5 centimeter. So ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? சோ இதுல வந்து என்ன சேஞ்ச் ஆகும்னா எதுமே சேஞ்ச் ஆகாது. சிஸ்டம் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் ஆகும். பட் அதோட வேல்யூஸ் வந்து சேமா தான் இருக்குன்னு பார்த்திருக்கோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம CGS சிஸ்டம் இருக்கு. ஓகேவா? இட்ஸ் கன்வெர்ட் டு SI சிஸ்டமா சேஞ்ச் பண்ணலாம். சோ இந்த சம் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து to convert a physical quantity from one system of units to another system. For example இப்போ numerical value. So நம்ம n கன்சிடர் பண்றோம். Okay, it's nothing but numerical value and its unit u. Okay, so normal as well constant. Okay, numerical value and unit வந்து constant. So numerical value na for example numbers 5 6 அந்த numbers சொல்றோம். Unit means centimeter or kilogram அது மாதிரி unit நம்ம கன்சிடர் பண்றோம். ஓகேவா? சோ இதோட கான்செப்ட் என்னன்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து another system of unitக்கு சேஞ்ச் பண்றது தான் இதோட கான்செப்ட். சோ n1 and u1. So இது ஒரு சிஸ்டம்ல இருந்து என்ன பண்ண போறோம்னா n2 u2 அப்படிங்கற ஒரு சிஸ்டம்க்கு சேஞ்ச் பண்றது தான் இதோட கான்செப்ட். ஓகே, இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டில நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம். சோ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டோட டைமென்ஷனா m l and t மாஸ் லெந்த் டைம் தான் இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஓகே, சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டோடது. இது செகண்ட் சிஸ்டத்தோட என்ன பண்றோம் m2 l2 and t2 ன்னு கன்சிடர் பண்றோம். ஓகே, ஒரு டைமென்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம a b c புக்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சோ ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ல இருந்து another சிஸ்டம் ஆஃப் யூனிட்க்கு எப்படி சேஞ்ச் பண்ண போறோம் அப்படினு பார்க்கிறது தான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன். சோ அந்த புக்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க 1.12. ஓகே, சோ 76 சென்டிமீட்டர் mercury pressure வந்து 76 centimeter mercury pressure வந்து நம்ம என்ன பண்ணனும்னா நியூட்டன் m-2. சோ நம்ம இந்த சிஸ்டம் கன்வர்ட் பண்றோம். ஓகே, CGS சிஸ்டத்தை SI சிஸ்டமா கன்வர்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ 76 mercury pressure வந்து SI சிஸ்டம்க்கு கன்வர்ட் பண்ண போறோம். CGS ல இருந்து SI சிஸ்டம். சோ நம்ம CGS சிஸ்டம் வந்து என்ன சொல்றோம்னா CGS சிஸ்டம் வந்து mercury pressure எப்படி எழுதலாம்னா 76 into 13.6 into 980 dyne into centimeter power minus 2. ஓகே, இதுதான் CGS சிஸ்டம்ல mercury pressure ஓட வேல்யூ. ஓகேவா? சோ நம்ம இத என்ன பண்ண போறோம்னா SI சிஸ்டமா கன்வர்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். இப்போ SI சிஸ்டமா சேஞ்ச் பண்ணனும்னா என்ன பண்ணனும்னா இந்த சிஸ்டம்ஸ்ட மாஸ் லெந்த் டைம் டைமென்ஷன் என்ன நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம்னா பிரஷரோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ நம்ம பிரஷரோட டைமென்ஷன் ஃபார்முலா என்ன சொல்றோம்? பிரஷரோட டைமென்ஷன் ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபார்முலா எழுதிப்போம். ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் பை ஏரியா. சோ ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் இன்டு ஏரியா. ஓகேவா? சோ மாஸ்னா என்னன்னு தெரியும் m. ஓகே, சோ ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஆக்ஸலரேஷன் is equal to velocity by time. வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன போட்டுருக்கோம்? lt minus 1 by t. ஓகேவா? வெலாசிட்டினா lt minus 1, t யோட வேல்யூ கேபிட்டல் T. சோ இந்த t மேல போனா என்ன ஆகும்னா lt minus 2 வரும். ஓகே, அப்போ ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா என்ன சொல்றோம்? lt minus 2. அப்போ மாஸ் into lt minus 2. ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் டைமென்ஷன் ஃபார்முலாஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். வெலாசிட்டியோட ஃபார்முலா, ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா எல்லா ஃபார்முலாவும். சோ m க்கு m and ஆக்ஸலரேஷனுக்கு lt minus 2. ஓகே, நெக்ஸ்ட் ஏரியாவோட ஃபார்முலா என்ன சொல்லிருக்கோம்னா ஏரியா வந்து லெந்த் into breadth. சோ என்ன சொல்றோம் அதுக்கு? ஸ்கொயர் l ஸ்கொயர். ஓகே, சோ ஏரியான்றது l ஸ்கொயர். அப்போ வந்து என்ன வரும் கீழ l ஸ்கொயர். ஓகே, இந்த டேர்ம் நம்ம காமனா அப்படியே எழுதலாம் m lt minus 2. சோ இந்த l ஸ்கொயர் மேல போச்சுனா l பவர் minus 2. அப்போ m So L minus 2 minus 1 என்ன வரும்? L minus 1
and T minus 2. இதுல என்ன சொல்றேன்னா pressure ஓட dimension formula m L minus 1 T minus 2. Okay, so first pressure na force by area னு எழுதிருக்கோம். Force ஓட formula mass into acceleration. Area ஓட வேல்யூ gain போட்டுருக்கோம். Next m க்கு capital M. Acceleration ஓட formula வந்து velocity by time. Velocity ஓட இது வந்து displacement by time சொல்லிருக்கோம். So displacement na length and time மேல போச்சுனா t power minus 1. So lt minus 2 நமக்கு acceleration formula இருக்கும். Next வந்து இந்த pressure ஓட formula வந்து m L minus 1 T minus 2 find out பண்ணிருக்கோம். Okay, so இத பண்ணிடலாம். So pressure ஓட formula என்னன்னு தெரிஞ்சா போதும் நமக்கு. So pressure is equal to m L minus 1 T minus 2. Okay, so இதான் pressure ஓட formula. இப்போ next நம்ம என்ன find out பண்ண போறோம்னா ஒரு system of unitல இருந்து another system of unit வந்து நம்ம convert பண்ண போறோம். Okay, so வந்து pressure 1. So pressure 1 equal to pressure 1 என்ன இருக்குன்னா m1 L1 and T1. இதுல என்ன பண்ண போறோம் pressure 2 convert பண்ண போறோம். ஓகேவா? so pressure 2 என்ன இருக்கு m2 L2 T2. so dimension of A B C ன்னு கன்சிடர் பண்றோம். A B C ன்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, so pressure 1 ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். அதுதான் 76 into 13.6 980. so நம்ம என்ன பண்ண போறோம் pressure 2 தான் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ இத நம்ம என்ன பண்ண போறோம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாமா. so P2 is equal to P1. ஓகே, so இத மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சு. P1 M1 by M2. ஓகேவா? so இது dimension A. next one L1 by L2. so இது dimension B. so next one T1 by T2. இது dimension C ன்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். ஓகே, so நம்ம P1 வேல்யூ என்னன்னு தெரியும் and A B C ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கறது இப்போ. so A ன்றது nothing but the M ஓட வேல்யூ. M dimension இருக்கு அந்த வேல்யூ. so A is equal to 1 and B is equal to minus 1 and C is equal to minus 2. okay, so A B C ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1 minus 1 and the dimension இருக்கிற வேல்யூ. so next நம்ம என்ன பார்க்க போறோம்னா CGS சிஸ்டம்ல மாஸ் ஓட வேல்யூ என்ன, SI சிஸ்டம்ல மாஸ் ஓட வேல்யூ என்ன. ஓகே, so M1 ன்றது என்ன சொல்றோம் CGS சிஸ்டம். அதே மாதிரி M2 ன்றது SI சிஸ்டம். ஓகேவா? so M1 ல CGS சிஸ்டம் அதோட வேல்யூ என்னன்னா ஃபர்ஸ்ட் மாஸ் ஓட வேல்யூ equal to 1 gram. ஓகேவா? so M2 ஓட வேல்யூ 1 kilogram. CGS சிஸ்டம்ல மாஸ் வந்து கிராம்ல கன்சிடர் பண்ணுவோம், பட் கிலோ SI சிஸ்டம்ல கிலோகிராம்ல கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ML1. so length வந்து 1 cm and SI சிஸ்டம்ல length ஓட வேல்யூ வந்து 1 meter. so next என்ன இருக்குன்னா time. so time வந்து காமன் தான் 1 second. okay, so இதுதான் வந்து நம்ம CGS சிஸ்டம் and SI சிஸ்டம். so next இந்த வேல்யூஸ் வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? so P2 is equal to P1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 76 into 13.6 into 980. ஓகேவா? 76 into 13.6 into 980. okay, so next M1 ஓட வேல்யூ என்ன இருக்கு 1 gram. M2 ஓட வேல்யூ 1 kilogram. okay, அப்போ dimension A ஓட வேல்யூ 1. next one L1 ஓட வேல்யூ 1 centimeter. L2 ஓட வேல்யூ 1 meter. next other dimension minus 1. so powerல minus 1. okay, so next வந்து இந்த வேல்யூ C ஓட வேல்யூ 1 second by 1 second. C ஓட வேல்யூ வந்து minus 2. so ரெண்டும் 1 1 so cancel ஆயிடு. ஓகேவா? so இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துப்போம். அப்போ P2 is equal to 76 into 13.6 into 980. ஓகேவா? so இதோட வேல்யூ என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1 கிராம் வந்து கிலோகிராமா கன்வர்ட் பண்ணனும். so 1 கிராம் நம்ம கிலோகிராமா கன்வர்ட் பண்ண என்ன பண்ணுவோம்னா 10 power minus 3 ன்னு எழுதுவோம். ஓகே, 1 கிராம் equal to கிலோகிராமா கன்வர்ட் பண்ணா 10 power minus 3. ஓகே, kg. so 1 kg.
இதோட வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட் 1 சென்டிமீட்டர் வந்து 10 பவர் மைனஸ் 2 டிவைடட் பை 1 மீட்டர். இதோட பவர் வேல்யூ மைனஸ் 1. ஓகே, ஸோ இது வரையும் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா கிலோகிராம் கிலோகிராம் கேன்சல், மீட்டர் மீட்டர் கேன்சல். ஸோ ரிமைனிங் வந்து இந்த டேர்ம் மட்டும் நம்ம மல்டிபிள் பண்ணா இந்த சம் ஓவர். ஓகேவா? ஸோ P2 is equal to 76 into 13.6 into 980. ஓகேவா? into 10 power. ஸோ இந்த வேல்யூ 10 power minus 3 இருக்கு, இங்க minus 1 and minus 2. ஸோ into 10 power 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? இந்த வேல்யூ வந்து மல்டிபிள் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக பண்ண வரும் 76. ஃபர்ஸ்ட் வந்து 76 980 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 980 into 76. ஸோ 0 6 8s are 48. ஸோ 8 remaining 4. 6 9s are 54 plus 4 58. ஓகே, 7 0s are 0, 7 8s are 56. So 6 remaining 5. Next is 7 9s are 63 plus 5 68. Okay, so next என்ன value 0 8 and 14 க்கு 4 remaining 1, again 14 க்கு 4 remaining 1, remaining 7. Okay, so next இதுக்கு என்ன பார்க்க போறோம்? into 13.6. இந்த 13.6 போட்டு என்ன வரும்? 0 6 8s are 48. So 8 remaining 4. Next 6 4s are 24 plus 4 28 remaining 2. Next 6 4s are 28 plus 2 26. So remaining 2. So 6 7s are 42 plus 2 44. Okay, next one 3. 3 zeros are 3. 24 4 remaining 2. Okay, 12 plus 2 14 remaining 1. 3 4s are 12 plus 1 3 remaining 1. Next 3 7s are 22. Okay va? So next 0 okay 8 4 4 7. Okay, so 0 to 0. Next one 8. Next 8 4s are 8 into 4 12. So remaining 1 10 8 18 into 19. Okay, 19 remaining 1 5 4 4 8 8 9 and 12 remaining 1. Okay, 4 4 8 and 2 10 and 11 1. So remaining 1. So 10. Okay, so இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த ஆன்சர் கூட என்ன இருக்குனாங்க, இங்கே வந்து 1 டிஜிட் இருக்கு, 13.6 இருக்கா. ஸோ நம்ம 1 டிஜிட் நம்ம இங்கே டாட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்க வேல்யூ வாங்க, இன்டூ 10 பவர் மைனஸ் 3 இன்டூ 10 பவர் பிளஸ் 2 இருக்கு. அப்போ இது என்ன பண்ணுவோம்னா 10 பவர் மைனஸ் 3 பிளஸ் 2 என்ன வரும், 10 பவர் 1, 10 பவர் மைனஸ் 1. அப்போ இன்னொரு டிஜிட் நம்ம தள்ளி வச்சிட்டோம்னா 1 2 3 4 5. அப்போ 1.01 into 10 power 5 Newton power minus 2. Okay, so நம்ம 76.136 வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா SI சிஸ்டம்ல கன்வர்ட் பண்ணிருக்கோம். அதாவது 1.01 into 10 power 5 Newton meter power minus 2 அப்படி கன்வர்ட் பண்ணிருக்கோம். Okay, so next application என்ன இருக்குன்னு பார்க்கலாம். Thank you.